இந்த மாதிரி ஒரு வெயிட் ஸ்கேலை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் இது மேலே ஏறி நின்று எனக்கு 2 கிலோ கெயின் ஆயிருக்கா 3 கிலோ கெயின் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறது தான் வெயிட் கெயினா, இதுதான் ப்ராக்ரஷனா, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 81 கிலோ இருந்தேன். ஆனால் பெரிய லெவலில் உடம்புல மசில் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, ப்ராக்ரஷனே பண்ண முடியாது. என்னோட பிளாட்டியோ பிரேக் பண்ணி என்னால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் போக முடியல. பட் இப்போ 81 kg இருக்கேன். அதை விட அதிக மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எவ்ரி 3 வீக்ஸ் ஒன்ஸ் என்னால் ஈஸியாக ப்ராக்ரஷன் பண்ணி கொண்டு போக முடியுது. என்னால் ஸ்ட்ரென்த்துமே நான் கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணும்போது 50% மோர் ஸ்ட்ரென்த்தை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பற்றி எவ்வளோ டிசைனாக நான் வீடியோ போட்டாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் உணவு முறை, ஸ்லீப்பிங், ஒர்க் அவுட். இந்த மாதிரி சயின்டிஃபிக்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம கிளைண்ட்ஸ் கிருத்திக், அரவிந்த், கணேஷ், கிரண் இவங்க எல்லாரும் சூப்பராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, ப்ராப்பர் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வாரத்துக்கு 500லேருந்து 600 கிராம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தோ இல்லை ஜிம்முக்கு போயோ வாரத்துக்கு 3லேருந்து 5 நாள் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ்க்கு ரெக்கவரி கிடைக்கணும்னா இங்கே தூக்கம் ரொம்ப முக்கியம். இதை டெய்லி பேசிஸில் நிறைய பேர் தவற விட்றீங்க. இதனாலே நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தினம் தூங்குங்க. இதை நீங்கள் பண்ணாலே நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியும். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹெல்ப் வேணும், உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம பெய்ட் கோச்சிங்ல ஜாயின் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம்க்கான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர் எனக்கு இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா சென்ட் பண்றேன்.